ஹே கைஸ்! ரீசென்ட்டா நாம பாலப்பாளையத்தில ஒரு முருகன் கோயில் மற்றும் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயில் பார்க்குறப்போ ஒரு அம்மன் கோயில் தெரிஞ்சதுங்க. சரி அந்த கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு தான் நாங்களும் கிளம்பி போயிட்டோம். கிளம்பி நாங்களும் கோயில் இருக்க லொக்கேஷனுக்கு போயிட்டு, கோயிலையும் நாங்களும் அப்படியே மேல ஏறுறதுக்கு ஆரம்பிச்சோம். கோயில்ல இப்ப தான் ரோடு போடுறதுக்கான அந்த வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஊர்ல தாங்க அம்மன் மலை மேல அமைஞ்சிருக்கு. நான் நெறைய கோயிலுக்கு போயிருக்கேன். பட் இந்த மாரி மலை மேல அமைஞ்ச கோயிலுக்கு நான் இன்னும் அம்மன் கோயிலுக்கு போனதில்ல. நீங்க இந்த மாரி கோயிலுக்கு அம்மன் கோயில், மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நாங்களும் அப்படியே மேல சுத்தியும் பார்த்தோம். பார்க்கறக்கு இடம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நாங்க போன டைம் கொஞ்சம் வெயிலா இருந்துச்சு. ஆனா வெயில் இல்லாத டைம்ல போனா நல்லா ஜாலியா இங்க என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. சூப்பரான ஒரு ஏரியா. அப்படி இந்த கோயிலோட பெயர்ன்னு பார்த்தா ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுங்க. இந்த கோயில் லொக்கேட் ஆயிருக்க இடம்னு பார்த்தா புதும்பெருமாமலையம். அப்புறம் நாங்களும் அப்படியே அங்க இருக்க சாமி எல்லாமே அப்படியே கும்பிட்டு முடிச்சுட்டு, அடுத்து அப்படியே நாமளும் கொண்டத்தையும் போய் கும்பிடலான்னு சொல்லிட்டு, நாங்களும் கொண்டத்தையும் அப்படியே கும்புறதுக்கு போனோம். ரீசென்ட்டா தான் அந்த கோயில்ல ஃபங்ஷன் நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அங்க பார்க்குறப்ப அந்த மாரி தான் தெரிஞ்சது. அப்புறம் நாங்களும் சரி நீ அம்மன் சாமிய போய் கும்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே லாஸ்ட்டா போயிட்டு நாங்களும் அம்மன் சாமிய கும்பிட்டு, எப்பவுமே வழக்கமா எல்லாருமே கோயிலுக்கு போனா, சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அங்க உட்கார்ந்திருந்துட்டு தான் வருவாங்க. அதே மாரி சரி நாமளும் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சாச்சு. கும்பிட்டு முடிச்சுட்டு அங்க ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்திருந்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் கோயில்லருந்து கிளம்புறக்கு ஆரம்பிச்சோங்க. அடுத்து அதே லொக்கேஷன்ல நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனப்போ ஒரு அம்மன் கோயில் பார்த்தேங்க. இந்த கோயில் நம்ம பெருமாள் கோயில்லருந்து கீழ இறங்குற இடத்திலேயே கொஞ்சம் தூரத்தில இருந்துச்சு. அந்த கோயிலுக்கும் நாங்களும் போயிட்டு சாமி கும்பிட்டோம். ரீசென்ட்டா தான் இந்த கோயில்லயும் ஃபங்ஷன் நடந்திருக்குங்க. அப்புறம் நாங்களும் அங்க எல்லாமே சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறக்கு ஆரம்பிச்சோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த மாரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி கைஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.